எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மண்வாசனை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தயக்கீரையை வச்சு சஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது, பூண்டு 10 பல் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும், 1/4 துண்டு இஞ்சி அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம், 2 பச்சை மிளகாய் இதையும் பொடியாக கட் பண்ணிக்கணும். அடுத்து வெந்தயக்கீரை இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு தேவையானது. 1/4 கிலோ மாவு வந்து நம்ம சப்பாத்தி பதத்தோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சப்பாத்திக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ 2 நல்லா வதங்கின உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போது லைட்டாக வதங்கின உடனே நம்ம வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயக்கீரை வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை போய் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிடிக்கிற உருண்டை சைஸை விட இதை கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கணும். மாவு இந்த சைஸுக்கு நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கணும். இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டோம். இப்போ நம்ம நார்மல் சப்பாத்தி திரட்டுறதை விட இது கொஞ்சம் சாஃப்டாக தான் திரட்டிக்கணும். ஏன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். மாவும் கொஞ்சம் நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறதால திரட்டும் போது பார்த்து மெதுவாக திரட்டிக்கோங்க. இப்போ எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.